முருகனின் மறைந்த கதைகள் டே 3. 6 முகங்களுடன் ஒரே தெய்வீக வடிவில் தோன்றிய சண்முகனை பார்த்த அந்த நொடியில் வானுலகம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது. தர்மத்தை நிலைநிறுத்தப் பிறந்த வீரன் வந்துவிட்டான் என்று தேவர்கள் நம்பிக்கை கொண்டனர். அவரின் 6 முகங்களும் 6 திசைகளையும் ஒரே நேரத்தில் நோக்கின. கருணை, தைரியம், ஞானம், தெய்வீக சக்தி அனைத்தும் அவரிடமிருந்து ஒளிக்கதிர்களாக பாய்ந்தது. அவரின் பிறப்பு செய்தி வானுலகமெங்கும் பரவியது. தாரகாசுரனால் துன்பப்பட்ட தேவர்கள் இந்திரன் தலைமையில் அந்த தெய்வக் குழந்தையை நோக்கி வந்தனர். அவர்கள் பணிவுடன் வணங்கிய போது சண்முகன் தனது சிறு கரத்தை உயர்த்தினார். ஒரு மென்மையான தெய்வீக ஒளிக்கதிர் அவர்களை தொட்டது. பயம் கரைந்தது, தைரியம் திரும்பியது, இதயம் புதிய நோக்கத்தால் நிரம்பியது. பார்வதி தேவியின் கண்களில் அன்பும் பெருமையும் பொங்கியது. சிவபெருமான் அமைதியாக பார்த்தார். அவர்களின் மகன் ஒரு பரம பணி நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதை அறிந்திருந்தார். பிரபஞ்சம் ஒரே பெயரைச் சொன்னது: ஸ்கந்தன், குமாரன், சண்முகன். தேவர்களின் படையை வழிநடத்த பிறந்தவன் தன் விதியை நோக்கி முதல் அடியை வைத்தான். இந்த மாதிரி தினமும் ஸ்கந்த புராணம் கேட்க வேண்டுமா? டெய்லி அப்டேட் வேண்டுமெனில் ஃபாலோ செய்யுங்கள்.